பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ஒரு புது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம்ல. நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஜனவரி வந்த மாதிரி இருந்தது, ஜூன் மாதம் வந்து விட்டார். பாதியை கடந்து வந்து விட்டோம். அவ்வளோ வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு துணை நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துகிறார். ஆண்டவருக்கு நம்ம கோடி கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம்ல. ஆண்டவர் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலம் லட்சக்கணக்கான மக்களை ஜெபத்தில் இணைத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னால் இதை கிரகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் வந்து பேசும்போது சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள், 5 வயசு 6 வயசு பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாம் வாங்க அந்த அங்கிள், ஜெபிக்கலாம் வாங்க அந்த தாத்தான்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை அறிமுகப்படுத்தி, எப்படி தெரியும்னா அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களாம். டிவிக்கு முன்னால் உட்காந்து சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியாத அதிசயமான காரியம். சரி, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவிலையும் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் அனுபவங்கள். இவங்கள இந்த சாட்சி எழுதின அவங்களெல்லாம் நிறைய பேர் அவங்கள பார்த்ததே இல்லை, நேரில் சந்தித்தது இல்லை. அவங்க இந்த நிகழ்ச்சி உங்களை மாதிரி பார்த்து கொண்டு இருந்து ஜெபம் பண்ணி இயேசுவிடத்துலேருந்து அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க. அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். முதலாவது சகோதரி மகேஷ் அம்மாள், புதுக்கோட்டையை சார்ந்தவங்க. நான் 7 வருடமாய் செங்கல் சாப்பிடும் பழக்கத்திற்கும் அரிசி சாப்பிடும் பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். சில காரியம் உங்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரிவது இல்லை. உலகத்தில் என்ன நடக்கு, தங்கள் குடும்பம் தங்களுடைய இது அதுதான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கிறது, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. அதனால் இந்த சாட்சிகளும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆனால் இது உண்மை. அவங்க அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. 7 வருஷமாக செங்கல் இருக்குல்ல வீடு கட்ட, அதை சாப்பிடுகிற ஒரு பழக்கம் பாருங்களேன். 7 வருஷமாக இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வினோதமான பழக்கம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளில் அரைப்படி அரிசியை சாதாரணமாக நான் சாப்பிட்டு விடுவேன். வெளியே வேலைக்கு செல்லும்போது செங்கலை பார்த்துவிட்டால் என்னை அறியாமல் அதை எடுத்து அதை உடைத்து தூளாக்கி வாயில் போட்டுக்கொள்ளுவேன். செங்கலை சுவைத்து அந்த உமிழ்நீரை விழுங்கிவிட்டு மண்ணை துப்பி விடுவேன். யார் என்னை பார்த்தாலும் என்னை கிண்டல் செய்தாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இருந்த பழக்கத்தினால் என் வாயில் உள்ள பற்களில் பூச்சி வந்துவிட்டது. செங்கல் சாப்பிடுவதால் பற்கள் உடைந்தும் இருந்தது. நான் செங்கல் சாப்பிடும்போது என் கணவர் என்னை அடித்தும் இருக்கிறார். ஆனாலும் அந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட எனக்கு முன்னாடி அரிசியை நான் வைத்திருப்பேன். ஒரு நாள் நீங்கள் சொன்னீர்கள், எந்த ஒரு பழக்கத்திற்கும் நாம் அடிமையாக இருப்பது பாவம் என்று. அப்பொழுதுதான் என்னுடைய நிலை எனக்கு தெரிந்தது. அரிசி சாப்பிடும் பழக்கத்திற்கும் செங்கல் சாப்பிடும் பழக்கத்திற்கும் நான் அடிமையாகவே மாறிவிட்டேன். அதை உணர்ந்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து 2 மாதங்கள் கடந்துதான் என்னை அறியாமலேயே நான் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டதை உணர்ந்தேன். இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். செங்கல் சாப்பிடும் எண்ணம் கூட எனக்கு இல்லை. சாப்பாட்டிற்கு அரிசியை போடும்போது கூட அரிசியை எடுத்து வாயில் போடுவதே இல்லை. 7 வருடங்கள் அடிமையாக இருந்த என்னை முழுவதும் மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நீங்கள் சாதாரணமாக நினைக்கலன்னா, அரிசி சாப்பிட்ற பழக்கம், செங்கல் அரிசியாவது ஓகேன்னு சொல்லுங்களேன். அது கூட ஒரு மாதிரி பாதிப்பை உண்டாக்கிறவர். அரிசியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு பாதிப்பை கொண்டு வந்து உடனே மருத்துவர்களே சொல்லுவாங்க. தினம் இது மாதிரி அரிசி அரைப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் யோசித்து பாருங்கள். செங்கல் அது ரொம்ப வினோதமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பழக்கம் சிலருக்குள்ள அந்த உணர்வு அதுக்கு அடிமையாகி சரீரம் பாதிக்கப்பட்டு பற்கள் பாதிக்கப்பட்டு அப்போது அதை விட முடியல. அது அப்படியே நான் அடிமைப்படுத்தி இருக்கனாலே அந்த அடிமைத்தனம். அப்போ மனுஷன் ஏதாவது ஒன்றுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அது ஒரு பாவ அடிமைத்தனம்தான். அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
உண்மையாக ஒரு நாள் எனக்கு விடுதலை வேணும்னு அவங்க ஜெபித்தாங்க. இயேசு உடனே விடுதலை கொடுத்து விட்டார். அவங்களை அறியாமலே அந்த பழக்கத்தின் விடுதலை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம், பீடி, சிகரெட்டு, புகை போடுவது, வெத்திலை பாக்கு போடுறது, புகையிலை போடுவது, இந்த மாதிரி பழக்கம் கூட, இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்க, அவன் நாட்டையே சுரண்டான் அப்படிலே சொல்லுவீங்க. ஆனால் அவன் எதையும் சுரண்டிட்டு போட்டோம். இந்த சின்ன காரை உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குதில்ல, அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்குதில்ல. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணணும். அதில் மாதிரி தவறான காரியங்களை பயன்படுத்தி கரைப்படுத்தும் போது ஆண்டவர் எப்படி உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும்? அதை யோசிக்கணும். சரியா? அடுத்து சகோதரி அம்புஜம் கன்னியாகுமரியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எனக்கு கடந்த 5 வருடங்களாக உடலில் ஏதோ ஒரு பலவீனத்தினால் இரவு நேர தூக்கத்தில் சிறுநீர் கழித்து விடுவேன். என் வயது 56. யாரிடத்திலும் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு என் பலவீனம் இருந்தது. நான் எவ்வளவுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணினாலும் இரவு நேரங்களில் ஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட என்னை அறியாமலேயே என் படுக்கையில் சிறுநீர் கழித்து விடுவேன். இந்த பிரச்சனைக்காக மருத்துவர்களிடத்தில் மருந்து மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்து விட்டேன். குறித்த நேரத்திற்கு எழுந்து சிறுநீர் கழித்துவிட்டு வந்து படுத்தாலும் கூட என்னை அறியாமலேயே சிறுநீர் கழித்து விடுவேன். நான் எடுத்த எல்லா முயற்சியிலும் எந்த தீர்வும் இல்லை. விசேஷங்களுக்கு செல்லும்போது இரவு நேரங்களில் வெளியே தங்க நேரிட்டாலும் கூட தவிர்த்துவிட்டு எந்த நேரம் ஆனாலும் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவேன். சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு போய் தங்குவதை கூட நிறுத்திவிட்டேன். இரவு நேரம் வந்துவிட்டாலே என்னை அறியாமலேயே ஒரு பயம் எனக்குள் வந்துவிடும். இதை தான் கவனிக்கணும். இரவு நேரம் வந்துட்டாலே ஒரு பயம் அப்படின்னாலே அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் கிரியை, சாத்தானுடைய கிரியை. அவன் தான் பயத்தை உண்டாக்குகிறவன். பயத்தை உண்டாக்கி நம்முடைய சரீரத்திலே சில மாற்றங்களை அவன் உண்டாக்கி நம்ம அப்படியே அடிமையாக்கி விடுவது பிசாசனுடைய தந்திரம். பார்த்திங்களா? பயம் வந்துவிடும். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்திற்காக 4 மாவடிக்கு வந்தேன். எனக்காக அங்கிருந்த ஊழியக்காரர்கள் பாரப்பட்டு ஜெபம் செய்தார்கள். அந்த 4ஆம் தேதியிலிருந்து, நல்ல கவனிங்க, நான் அன்னைக்கு வந்து ஜெபிச்சாங்களோ அந்த தேதியிலிருந்து இன்று வரை என்னை பலவீனப்படுத்தின பலவீனம் என்னை தொடவில்லை. இரவு நேரத்தில் வரும் பயமும் எனக்கு இல்லை. இப்பொழுது நான் சந்தோஷமாயிருக்கிறேன். 5 வருடமாய் என்னை தாக்கின பலகீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து அற்புதமான சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனை, சில சிக்னஸ்ஸு, சில பாதிப்பை வெளியே சொல்ல முடியாதில்ல, அது உண்மை. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. டாக்டர்கிட்ட சொல்லக்கூட சிலர் வெட்கப்பட்டு அந்த வியாதியை வைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட உண்டு. இதை போய் எப்படி சொல்கிறது என்பதாக. அப்படி வினோதமான சில நோயினால் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல பயந்து கொண்டு நீங்கள் வேதனையோட நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசு உங்களை வெட்கப்படுத்தி பயப்படுத்தி அடிமையாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொள்ள போராடுகிறான். நீங்கள் ஜெபிச்சுட்டா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே விடுதலை பிரார்த்தனை 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 11 மணிலேருந்து 2 மணி வரை ஆயிரக்கணக்கான பேர் எல்லா வாரமும் இங்கே விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். நேரடியாக ஜெபிக்க விரும்பினா அப்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை. 5 வருஷமாக இருந்த பழக்கத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் 4 மாவடி தான் விடுதலை பெறணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே சுகம், உங்களை விடுதலை. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்யும். அடுத்து சகோதரி சண்முக லட்சுமி, விருதுநகரை சார்ந்தவங்க. 12 வருஷமாக குழந்தை இல்லை. என்னை குழந்தை இல்லாமல் வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எனக்கு திருமணமாகி 12 வருடங்கள் கடந்தும் குழந்தைக்காக காத்திருந்தேன். நான் எங்களுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்து வந்தேன். திருச்செந்தூருக்கு தொடர்ந்து 5 வருடம் விருதுநகரிலிருந்து நடந்தே சென்று வேண்டுதலுக்காக போவேன். திருப்பதிக்கும் சென்றிருக்கிறேன். எத்தனையோ கோவில்களுக்கு சென்றோம். பரிகாரங்கள் செலுத்தியும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது.
மருத்துவமனைக்கு சென்றும் டிவியில் பார்க்கும் எல்லா வைத்திய முறைகளை முயற்சி செய்து பார்த்துவிட்டோம். ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு போதகர் மூலமாக இயேசுவை பற்றி நான் தெரிந்து கொண்டு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் நீங்கள் சொல்லுவீர்கள், குழந்தை இல்லாதவர்கள் உங்கள் வயிற்றின் மீது கை வைத்து உங்களுக்காக நீங்களே இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லுவீர்கள். நாங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒரு குழந்தையை தாங்க என்று சொல்லி ஜெபம் செய்வோம். நான் தேடி சென்ற தெய்வங்களும் வேண்டி நின்ற கோவில்களும் என்னை கைவிட்டாலும் நான் நம்பின இயேசு என்னை கைவிடவில்லை. நான் கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என் மகனுக்கு இப்பொழுது 11 மாதங்கள் ஆகிறது. 12 வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து எங்களை மகிழ்வித்த இயேசுவுக்கு நன்றி. இயேசு உங்களை மகிழ்விக்கிற ஆண்டவர். அதான் சொல்கிறாங்க, சண்முக லட்சுமி 12 வருஷம் குழந்தையில் அதுக்கு எத்தனை பிரார்த்தனை, பரிகாரங்கள், மருத்துவம் எல்லாம் கைவிட்ட போதும் ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் வீட்டில் இருந்து கொண்டே இயேசுவின் நாமத்தை சொல்லி, அதான் நான் சொல்கிறேன், இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இயேசுவே இந்த அற்புதத்தை செய்யுங்க. அவர்கிட்ட கேளுங்க. மோகன்லாசஸ் உங்களுக்கு அற்புதம்லாம் செய்ய முடியாது, உங்களை சுகமும் ஆக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரை வேண்டிக் கொள்ளுங்க, அவர் அற்புதம் செய்வார் என்று. நீங்கள் இதைத்தான் கவனிக்க. நான் என்ன சொல்கிறேன்னு கவனிக்கணுமே இல்லாமல் மோகன்லாசஸை நீங்கள் பார்க்காதுங்க. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன். எனக்கு சிலர் தலைவலி வரும், எனக்கு சிலர் பலவீனம் வரும், எனக்கு சிலர் சிக்னஸ் வரும், அதில் கடந்து தான் வருகிறேன். நான் உங்களை போல் பாடுள்ள மனுஷன். நான் ஒன்றும் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது. ஆனால் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர், அவர்கிட்ட எப்படி அற்புதம் பெறுவது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இன்றைக்கு ஜெபிங்க உன் விசுவாசத்தோட. ஆண்டவரே, இந்த சண்முக லட்சிக்கு 12 வருஷம் குழந்தைக்காக ஏங்கினவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் செய்யுங்க ஆண்டவரை கேளுங்க. இயேசு பட்சபாதெல்லாம் பார்க்க மாட்டார். இவங்களை என்ன அவன் பேரை மாற்று, மதத்தை மாற்றுன்னு இயேசு சொன்னாரா? சொல்லலையே. நீங்கள் அவரை விசுவாசிங்கன்னு சொல்ல, அவரை விசுவாசித்து ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருவார். அடுத்து பாருங்கள், ஒரு கர்நாடகா மாநிலத்திலேருந்து ஒரு வாலிப மகள். வாலிபர்கள் நல்லா கவனிங்க, வாலிப பெண் பிள்ளைகள் கனிய பெரியவங்க கூட கவனிங்க. இந்த மகள் பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், அவருடைய அனுபவத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் கர்நாடகா மாநிலத்தில் வசித்து வருகிறேன். வீட்டில் இருக்கும்போது நன்றாக ஜெபித்து இயேசுவோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்த நான் வேலைக்காக பெங்களூரில் தோழிகளோடு சேர்ந்து இருந்தபோது மெதுவாக பின்மாற்றம் அடையத் தொடங்கிவிட்டேன். தோழிகளோடு ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பித்து நாளடைவில் அதற்கு அடிமையாகிவிட்டேன். தினமும் 2.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் ஆபாச படங்களை பார்ப்பேன். இடையில் யாராவது ஃபோன் பண்ணினால் கூட ஃபோனை கட் பண்ணிவிட்டு படம் பார்ப்பதை தொடர்வேன். இந்த படங்களை பார்த்து பார்த்து ஒரு தவறான தொடர்பிலும் இருந்தேன். நான் செய்வது பாவம் என்று தெரிந்தும் கூட என்னால் இந்த தொடர்பை விட்டு வெளியே வர முடியவில்லை. முன்பு வீட்டில் இருக்கும்போது யூடியூபை தொட்டாலே வாக் வித் ஜீசஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்பொழுது நான் அதிகமாக பார்த்த ஆபாச படங்களின் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பித்தது. இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது. என்னால் இயேசுவிடம் நெருங்க முடியாது. இனி இயேசு என்னை மன்னிக்க மாட்டார் என்று தான் இருந்தேன். ஒரு குற்ற மனசாட்சியுடன் இருந்தேன். தெரிந்தவர்கள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார் என்று சொன்னதினால் மறுபடியும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். நான் பார்த்த அன்று நீங்கள் விபச்சார பாவத்திலிருந்து மனம் திரும்பிய ஒருவரின் சாட்சியை வாசித்தீர்கள். அந்த சாட்சி என் இதயத்தை தொட்டது. அதை தொடர்ந்து சொன்னீர்கள், இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், இன்னும் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை இன்று தருவார் என்று சொன்னீர்கள். அது எனக்காகவே என்னோடு பேசியதை போன்று நான் உணர்ந்தேன். என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். என் ஃபோனில் பார்த்து வந்த ஆபாச படங்களை தவிர்த்து ஜெபிக்கலாமாங்க பார்க்க ஆரம்பித்தேன். நான் மறுபடியும் வேதம் வாசித்து ஜெபிக்கத் தொடங்கினேன். நான் வைத்திருந்த தவறான தொடர்பை விட்டு வெளியே வந்தேன். பழைய ஐக்கியம் இயேசுவோடு எனக்கு வந்துவிட்டது. என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போதே இயேசு என்னை அற்புதமாய்
பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அற்புதமான ஆண்டவர். நாம் வாழ்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம், பாவ சூழ்நிலைகள் சோதனைகள் நிறைந்த உலகம். ஆனால் இயேசுவை நம்ம சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து நடத்துகிற தேவன். யாரோடு ஆண்டவர் பேசுகிறார்? வாலிப தம்பி உன்னோட, வாலிப மகளே உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன்னை நான் இன்னும் நேசிக்கிறேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு பரிசுத்தம் தருவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இது உனக்குரிய நாள், உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள், உன்னை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். ஆண்டவட்டத்தில் மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவட்ட மனம் திறந்து நீங்கள் சொல்லி பேசுங்க. ஒரு அற்புதமான விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடைசியாக ஒரு சகோதரி லில்லி, கன்னியாகுமரி. இவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள். என் கணவரின் 25வது வயதிலிருந்தே அவருக்கு அடுக்கு தும்மலும் மூக்கில் நீர் வடிதலும் தொடர்ந்து இருந்து வந்தது. பயங்கரமான சத்தத்தோடு அவர் போடும் தும்மல் பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும். தும்மலை தொடர்ந்து மூக்கில் நீர் வடிதல் ஆரம்பித்துவிடும். அவர் அரசு பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்து வந்தார். எப்பொழுதும் கையில் 10 கர்ச்சிப் இருக்கும். எல்லா கர்ச்சிப்பும் நனைந்துவிடும் அளவிற்கு மூக்கில் நீர் வடியும். அவர் பார்த்து வந்த கண்டக்டர் உத்தியோகத்திற்கு இது மிகவும் தடையாக இருந்ததால் பார்க்காத வைத்தியமே இல்லை. ஆனாலும் எந்த மருந்தும் மாத்திரையும் தீர்வை கொடுக்கவில்லை. அவருடைய 55வது வயதில் அவருக்கு வீசிங் பிரச்சனையும் ஆரம்பித்து விட்டது. மழைக்காலம், வெயில் காலம், எல்லா காலத்திலும் மூச்சிறைப்பு இருக்கும். அவரால் எந்த வேலையையும் தடையில்லாமல் செய்ய முடியாது. மூச்சிறைப்போடு தும்மலும் நீர் வடிதலும் இருந்ததினால் எப்பொழுதும் கையில் ஒரு இன்ஹேலர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தார். இன்ஹேலருடன் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். வியாதிப்பட்டவர்கள் மீது அருகில் உள்ளவர்கள் கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது என் கணவரின் பிரச்சனைக்காக நான் அவர் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்த நேரத்தில் என் கை மீது ஒரு கரம் அமருவதையும் வல்லமை இறங்குவதையும் உணர்ந்தேன். இதை கவனிங்க, இதான் அவனுடைய அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ். கணவர் மேலே கை வைத்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி அவங்க ஜெபித்து கொண்டு இயேசுவே நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது என் கை மீது ஒரு கரம் வந்து அமருவதை, ஒரு வல்லமை இறங்குவதை உணர்ந்தேன். அந்த கைக்கு மேலே ஒரு கை வந்து அப்படி அமருது. அதை பார்க்குறான். யாரும் கண்ணால் பார்த்து தெரியல, ஆனால் உணர முடியும். கை வைக்கப்படுது. யாருடைய கை? இயேசுவின் கரம், தழும்புள்ள கரம். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது இயேசுவின் கரம் அங்கே தொடுகிற. சில சமயத்தில் அந்த கை தொடுவதை உணர முடியும். சில சமயத்தில் நீங்கள் உணர முடியாட்டாலும் சுகமாவதை உணர்ந்து கொள்ளுவீங்க. அவங்க சொல்கிறாங்க, பெரிய ஆச்சரியம், நான் ஜெபித்த நிமிடத்திலிருந்தே என் கணவருக்கு தும்மல் நின்று விட்டது, மூக்கில் நீர் வடிதல் நின்று விட்டது, மூச்சிறைப்பு வரவே இல்லை, எல்லா கால் சூழ்நிலையும் அவருக்கு ஒத்துக்கொண்டது, எல்லா உணவுகளையும் சாப்பிட ஆரம்பித்தார், எதுவும் எந்த பிரச்சனையும் கொண்டு வரவில்லை. இப்பொழுது என் கணவருக்கு 73 வயது. கடந்த 3 வருடமாக நல்ல ஆரோக்கியத்துடன் என் கணவர் இருக்கிறார். 3 வருஷத்துக்கு முன்னால் சுகம் ஆண்டவர் கொடுத்தார். 3 வருஷமாக அந்த வியாதி இல்லை. பாருங்கள், 45 வருஷமாக இருந்த வியாதிங்க. யாருங்க ஜெபம் பண்ணது? மனைவி ஜெபிச்சாங்கங்க. இதுதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் செய்கிற காரியம். நீ ஊழியக்காரனெல்லாம் தேடி ஓட வேண்டாம். அவர்கிட்ட போகணும், இவர்கிட்ட போகணும், எங்கே போக தேவையில்லை. இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். அவரை விசுவாசித்து நீங்களே ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதம். இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னால் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? மனைவி ஜெபம் பண்ணி கணவருக்கு சுகம் உண்டாகுதில்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கி இது மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ். சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை ஜெபம் பண்ணி தாய்க்கு சுகம் உண்டாகிறாரு. இதெல்லாம் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளம். இதுதான் ஒரு அடுத்த ஒரு வினோதமான காரியத்துக்குள் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதுவரை நடந்துராத காரியம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்போ இதுவரை நம்ம கேள்விப்பட்டிராத காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. 6 வயசு பிள்ளை ஜெபிக்கிறங்க, தாயினுடைய கழுத்தில் 13 வருஷம் அந்த கட்டி மறைந்து போனார். இந்த மாதிரி எத்தனை சாட்சி எங்ககிட்ட இருக்குது தெரியுமா? அவங்க நேரில் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கிரகிக்க முடியாத காரியங்கள்.
இது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா, கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபம், எழுப்புதல் வந்து விட்டார். தேவன் தன்னுடைய வல்லமை பலமாய் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பாருங்கள், 3 வருடமாக அவர் ஆரோக்கியத்தினர் இருக்கிறார். 45 வருடமாக இருந்த அடுக்கு தும்மலும் மூக்கில் நீர்வடிதல் பிரச்சனையும், 15 வருடமாக இருந்த மூச்சிறப்பு வீசிங் பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சுகமானது. ஒரே நேரத்தில் 3 பிரச்சனை. ஒரு மனைவி ஜெபிக்கிறாங்க, அற்புத சுகம் உண்டாகிறாரு. எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்த போது கிடைக்காத சுகம், இயேசுவை நோக்கி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த போது இயேசு குணமாக்கினார். மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. நான் ஜெபித்து என் கணவருக்கு கிடைத்த சுகத்திற்காக இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி லில்லி கன்னியாகுமரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை அற்புதம் தெரியுமா? இந்த இயேசு தான் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க, அற்புதம் நடக்கும். சரி, இப்போ 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி மெர்சி ராணி சேலம், இன்னொன்று சகோதரி ஷீலா ராணி கரூர். இந்த 2 பேருடைய சாட்சி. முதலாவது சகோதரி மெர்சி ராணி சேலத்திலிருந்து. அவங்க 15 வருஷ பிரச்சனை. 15 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு ஒரு மாற்றமும் இல்லை. காலையில் எழுமனா பேச முடியாது, 1 மணி நேரம் ஆகும். மாத்திரைலாம் போட்டு ஒரு நார்மலாக பேசுனா கூட எவ்வளோ பெரிய வேதனை இல்லை? அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு 15 வருஷ பிரச்சனை. எப்படிங்க சுகமாச்சுது? எந்த ஊழியக்கு மோகன்லாஸ் ஜெபிச்சாரா? எந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபிச்சாங்க? அங்கே கணவரும் அப்படி பிள்ளைகளும் ஜெபித்தாங்க. உங்களுக்காக உங்கள் குடும்பத்தார மாதிரி பாரம் எடுத்து ஜெபிக்க வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால தான் நீங்களே ஜெபிங்கன்னு சொல்கிற காரணம், குடும்பத்தார் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஜெபிக்கிற மாதிரி ஒரு பாரம் வேறு யாரும் ஜெபிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க உத்தரவாதம் பண்ணி நீங்கள் ஜெபித்தா இயேசு அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஜெபத்தை கேட்கிற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீங்க, அவங்க ஜெபிச்ச அதே ராத்திரிக்குள்ளே மாற்றம், காலையில் எழும்புனதுல இந்த மாற்றம் பாருங்கள். இப்போ சுகம் பெற்று 1 வருஷத்துக்கு மேலாச்சு. டாக்டர் சார் பண்ண தைராய்டு இல்லை, 15 வருஷமாக இருந்தது, சாகு வரைக்கும் மாத்திரை போட சொன்னவங்க இப்போ தைராய்டு இல்லை, நோய் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். வீட்டில் இருந்து நீங்கள் ஜெபிச்ச இலவசமான விடுதலை பார்த்தீங்களா? நீங்கள் 4 மாடிக்கு வா, காணிக்க கொண்டு வா, இதை கொண்டு வா, பரிகாரம் செய்யணும், ஒன்றும் கிடையாது. இயேசு சிலுவையில் நமக்கு பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்து ஒரு சகோதரி ஷீலா ராணி கரூரில் இருந்து. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிற பாருங்களேன். அவங்க கணவர், நிறைய பேர் கணவரால் அவர் குடிக்கிறாருங்க, இப்படிலாம் இருக்கிறாருங்க, என்ன பண்ணுன்னு தெரிலங்க, கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இவங்க என்ன செய்தாங்க, என்ன அற்புதம் நடந்துன்னு அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. 25 வருஷம் குடிக்காரன் பழக்கம் ஒரே நாள் எப்படிங்க நிறுத்த முடியும், போக முடியும்? இயேசுவால் முடியும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. அதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை, இயேசுவின் வல்லமை. அதை விசுவாசித்து நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் தொடும்போது மனுஷனுடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார். பாருங்கள், 25 வருஷமாக அந்த குடி பழக்கம் ஒரு நாள் வந்து ஜெபிச்சு இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா லைஃபை சேஞ்ச் ஆகிவிட்டு அந்த குடும்பம் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள். 25 வருஷ வேதனையை கர்த்தர் மாற்றி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டார். அந்த மனைவிக்கு, அந்த மகளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் வேணும் தானே? உங்கள் வீட்டில் அதே மாதிரி அற்புதம் நடக்கணும் தானே? இயேசுவால் முடியும். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த ஆண்டவர். பாவத்துக்கும் சாபத்துக்கும் பரிகாரத்தை உண்டு பண்ணினவர் இயேசு. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நமக்கு விடுதலை கொடுக்க தன்னை பலியாய் கொடுத்தவர். நீங்கள் விசுவாசித்து இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்களே, இந்த குடும்பத்தெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு, எனக்கு செய்யுங்க, எங்களுக்கு செய்யுங்க, என் கணவரை தொடுங்க, என் மகனை தொடுங்க, என் சகோதரனை தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீங்களா? உங்களை நீ குடிகாரம் அல்லது மதுபான பிரியன்னு ஆண்டவர் குற்றப்படுத்தலை. நீ வா மகனே, நான் உனக்கு விடுதலை தர்றேன்னு தான் இயேசு சொல்லுகிறார். அவர் பாவிகளின் சிநேகிதன். அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிட ஜெப நேரம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு
இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். முடியலை, எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்கன்னா உட்கார்ந்தே ஜெபிக்கலாம், தப்புலாம் கிடையாது. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஆனால் உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை நினைத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் கண்ணை மூடுறோம் அப்படின்னா, எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சா தான் அற்புதம் நடக்கும். சும்மா கண்ணு எங்கெங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி ஜெபிச்சா அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. கருத்தாக ஒரு மனமாக ஜெபிக்கணும். அப்போ நம்முடைய கண்ணை மூடி ஆண்டவர் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். பாருங்கள், முதலாவது மதுபான பழக்கம், இல்லை சில தவறான பழக்கங்கள் இருக்குது, என்னால் விட முடியல. எப்படியே சின்ன வயசுலேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா, உங்கள் நெஞ்சு பகுதியில் அப்படி உங்களுடைய இருதயத்தில் கை வைங்களா வச்சு, இயேசுவே என் உள்ளத்தில் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும், மாற்றம் வேணும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபிக்கணும். நீங்கள் மற்றவங்க உங்கள் கணவரோ பிள்ளைகள் இருந்தால் கை வைத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாது, ஜெபத்தில் உதவி செய்கிறீங்க. ஆண்டவரே விடுதலை கொடுங்க, இயேசுவே ஒரு மாற்றத்தை கொடுங்க, அவனுடைய இருதயத்தை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க, காதில் பிரச்சனை காதில் விரல் வைங்க, எங்கே வலி இருக்குது வேதனை இருக்குது அங்கே கை வைத்து கொண்டு இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும் அப்படி கேட்கணும். அப்போ வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட கணவர் மனைவி ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, நீங்கள் கருத்தாக ஜெபிங்க. இயேசுவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் ஐசியில் உள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் போய் தொடுங்க, நாங்கள் போக முடியாது, நீங்கள் போங்க, நீங்கள் போய் தொட்டு அந்த மரணக்கட்டை மாற்றுங்கன்னு உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்று இரவு ஒரு அற்புதத்தின் நிறைவாய் மாறிவிடும். ஒரு 5 நிமிடம் டைம் நீங்கள் தான் ஜெபிக்கணும், சரியா? அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீரே ஸ்தோத்திரம், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க, இயேசுவே விடுதலை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே என்னால் இதை விட முடியல, எனக்கு விடுதலை தாங்க அப்படி கேளுங்க கேளுங்க. மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, விடுதலை கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள், அதுதான் வல்லமை இருக்கிறது, அந்த பெயரில் தான் வல்லமை இருக்கிறது. அந்த பெயரை சொல்லும் பொழுதே வல்லமை அவனுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கும், விடுதலை உண்டாகும். இயேசுவே தொடுங்க, இந்த கேன்சர் வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த தைராய்டு பிரச்சனையை மாற்றுங்க இயேசுவே, இந்த ஆஸ்துமா வியாதியை மாற்றுங்க, ஆர்த்ரைட்டிஸை மாற்றுங்க ஆண்டவரே, தொடுங்க, குழந்தை தொடுங்க, வியாதிப்பட்ட குழந்தை தொடுங்க, கணவரை தொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என் மனைவியினுடைய கற்பத்தை தொடுங்க, குழந்தை செல்வத்தை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுன்ற பெயரை சொல்லுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்க. அந்த பெயரை சொல்லும் பொழுது சிலரை விட்டு அசுத்த ஆவிகள் விலகுகிறது. உங்களை விட்டு ஏதோ ஒரு ஆவி வெளியேறி போவதை உணர்கிறீங்க. சிலர் சரிந்து கீழே விழுறீங்க, நான் அதை பார்க்குறேன். பயப்படாங்க பயப்படாங்க, ஒன்றாகாது, அவங்க எழும்பிடுவாங்க. அது பலவீனப்படுத்துகிற ஆவி, அது வியாதியை கொண்டு வந்த ஆவி, அது பாவ பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி. அந்த அசுத்த ஆவி இயேசுவின் பெயரை சொன்ன உடனே விலகி போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது, அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே, உங்களுடைய வீட்டில் அந்த சத்தம் கேட்கட்டும், இயேசுடைய பெயரை சொல்லுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இப்போ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே நீ தொட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டீர் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டீர் ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், வியாதி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பாவக்கட்டுகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபித்தபடியால் நீர் அற்புதம் செய்து விட்டீர். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இன்றையிலிருந்து அந்த வீட்டுக்குள்ள மாற்றத்தை கட்டளையிடுகிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதி இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்க்கட்டும், அற்புதங்களை பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். இல்லை, விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.